ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அருமையான செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஞானி யார் அஞ்ஞானி யார்? பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் ஞானி யார் அஞ்ஞானி யார் என்று பல இடங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஞானி யார் அஞ்ஞானி யார்? உலகத்தில் கூட ஞானி என்று சொல்லுகிறார்கள், அஞ்ஞானி என்று சொல்லுகிறார்கள், அறிவாளி என்று சொல்லுகிறார்கள், பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, வேதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஞானி யார் அஞ்ஞானி யார் என்பதை நாம் இந்த நாளிலே தீர்க்கமாக தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் நம்முடைய உலக வாழ்க்கைக்கும் இந்த தியானம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானி யார் அஞ்ஞானி யார்? இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை. மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 6:32 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார், இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எவைகளை என்று கேட்டால், இதற்கு முந்தின வசனத்தில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். சாப்பிடுவது, குடிப்பது, உடுத்துவது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வாழ்வாதாரத்தினுடைய பேசிக் நீட்ஸ். இது இல்லாமல் மனுஷன் உலகத்தில் வாழ முடியாது இல்லையா? சாப்பிடணும், குடிக்கணும், வீடு, இதெல்லாம் நமக்கு ஓன் உடை உறையுள் என்று சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் நமக்கு மிகவும் அவசியம். இது இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. ஆகவே இதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவைகள் உங்களுக்கு தேவை. கவலைப்படாதிருங்கள் என்றால் இது உங்களுக்கு தேவையில்லை, அன்னெசரி அப்படின்னு சொல்லலை. இது தேவை. இது நிச்சயமாக இது உங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார் ஆண்டவர். சொல்ல, இது நிச்சயமாக உங்களுக்கு தேவை. வாழ்க்கையில் இது தேவை. ஆனால் பரமபிதா அறிந்திருக்கிறார். இது உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதை உங்களுக்கு கொடுப்பார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இதையெல்லாம் தேடி ஆடி அலைகிறவர்கள் யாருன்னா அஞ்ஞானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே அஞ்ஞானிகள் இந்த உலக பொருட்களை தேடி நாடி அலைவார்கள். அது மாத்திரம்தான் தேடுவாங்க. ஆனால் ஞானிகள் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தேடுவார்கள் என்று நாம் வேதத்தில் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். என்ன சொல்கிறாரு அடுத்த வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போது உலக வாழ்க்கைக்கு தேவையான ஊன் உடை உறையுள் என்று சொல்லப்படுகிற, இங்கே என்ன சொல்கிறாரு, புசிக்கவும் குடிக்கவும் தண்ணி தேவை. ஆகாரம் மாத்திரம் சாப்பிட்டா போதாது, சோறு மாத்திரம் சாப்பிட்டா போதாது, தண்ணியும் குடிக்கணும், ட்ரெஸ்ஸும் போடணும். இதெல்லாம் தேவை. இதெல்லாம் தேவை என்று அறிவார் பரமபிதா, அறிவார், உங்களுக்கு கொடுப்பார் சொல்லிட்டு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடுங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்கிறார். அதாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அல்லது இந்த இடத்துல ஞானி என்று நாம் சொல்லும் பொழுது, ஞானியார் அஞ்ஞானியார் என்று சொல்லும் பொழுது, அனித்திய மற்றும் நித்திய பொருட்களை பகுத்தறிந்து நித்திய பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் தான் ஞானி. நித்தியமான காரியம், அனித்தியமான காரியம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அனித்தியமான காரியங்கள் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போய்விடும். ஆனால் நித்தியம் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தை கடந்து நம்முடைய ஆத்மாவிற்கு, நம்முடைய ஆவிக்கு தேவையான ஒன்று, நித்தியமான ஒன்று இருக்கிறது. அந்த நித்தியமான பொருளையும் அனித்தியமான பொருளையும் பகுத்தறிந்து இதற்கு வித்தியாசம் கண்டு அதற்கு அந்த நித்தியத்துவ
அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் ஞானி என்று இந்த வார்த்தைகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யம்தான் உங்களுக்கு நித்தியமானது. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கடந்து போது கூட உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோகத்தில், மோட்சத்தில் வாழ வேண்டும், நித்தியமாக வாழ வேண்டும். ஆகவே அதற்குரிய காரியங்கள் நித்தியமானது, அதை இப்பொழுதே தேட வேண்டும், இந்த உலகத்திலேயே நாம் தேட வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே தேடக்கூடிய காரியங்கள் 2 வகையானது, அநித்தியமானது, நித்தியமானது. அநித்தியமானது உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஆகாரம் தேவை, உடை தேவை, உங்களுக்கு நீர் தேவை என்று கர்த்தர் அறிவார், அதை கொடுப்பார், அநித்தியமானது. ஆனால் உங்களுடைய முக்கியத்துவம் எதற்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேட்குறார். முக்கியத்துவம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள், அவன்தான் ஞானி. இந்த உலக காரியங்களிலேயே நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால், அநித்தியமான காரியங்களையே தேடிக்கொண்ட நித்தியத்தை விட்டுவிட்டால் நீங்கள் அஞ்ஞானியாக காணப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரியே, ஞானியார் அஞ்ஞானியார்? அநித்தியமான காரியங்களுக்கே தன்னுடைய கவலையை, தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அநித்தியமான காரியங்களுக்கே செலவிட்டு இந்த பூமியிலே மண்ணோட மண்ணாக போகிறவன் அஞ்ஞானி. ஆனால் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே நித்தியமான காரியங்களை தேடிக்கொள்கிறவன் ஞானி. ஆமென், அல்லேலூயா. இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இதை குறித்து நாம் வாசிக்கலாம். அதாவது இது ஒரு தொடக்கம். ஞானியார் அஞ்ஞானியார் என்பதற்கு ஒரு தொடக்கம், நித்தியம் அநித்தியம் என்ற காரியங்கள். சரி, இதை குறித்து நாம் இன்னும் விவரமாக நாம் இப்பொழுது நாம் தியானிக்கலாம். வேத வசனத்தின் அடிப்படையில், எதுவுமே என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, வேதத்தினுடைய சத்திய உரைகள். ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஞானி யார் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஞானி. இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து இறைவனுக்கு பயப்படுகிறவன் ஞானி. இது சொன்ன உடனே நமக்கு நீதிமொழிகளில் சாலமோன், ஞானியாகிய சாலமோன் எழுதின வசனம் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அந்த சாலமோன் எழுதுவதற்கு முன்பதாகவே எப்போவோ யோபு என்ற ஒரு பக்தன் எழுதிவிட்டார். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோபு 28வது அதிகாரம் 28வது வசனத்தில் இவ்விதமாக யோபு எழுதியிருக்கிறார். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யோபு சொல்றாரு, இறைவன் மனுஷனை பார்த்து சொல்றாராம், ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் ஞானம் என்று யோபு முதலே சொல்லிட்டார். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானம். ஒரு ஞானி என்றால் அவன் முதலாவதாக இறைவனுக்கு பயப்படுவான், இறைவனை நம்புவான், இறைவனை விசுவாசிப்பான். ஹல்லேலூயா. உண்மையான தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்திலே வந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் விசுவாசி, அவன் ஞானி. இறைவனுக்கு பயப்படுகிறவன், இறைவனை விசுவாசிக்கிறவன் ஞானி. இந்த இடத்துல இயேசு சொன்னார், அஞ்ஞானி இந்த உலக பிரகாரமான காரியங்களை தேடுகிறார்கள், அஞ்ஞானிகள்னு சொல்கிறாங்க. அப்போ அஞ்ஞானி என்பதற்கு இந்த இடத்துல ஆங்கில வேதத்தில் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும் பொழுது ஹீதன், பேகன்ஸ், புறஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே புறஜாதி, ஹீதன் என்று சொல்லும்போது, புறஜாதி என்று சொல்லும்போது, பேகன் என்று சொல்லும் பொழுது மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அண்ட சராசரத்தை படைத்த மெய் தேவனை தொழுது கொள்ளாமல் தேடிக்கொள்ளாமல் தெய்வமற்றவர்களை தேடுகிறவர்கள் புறஜாதிகள் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன், அல்லேலூயா. ஆகவே இங்கே உங்களுக்கு தெரியுது ஞானியார் அஞ்ஞானியார். மெய்தேவனாகிய இந்த உலகத்தை படைத்த தேவன், 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மனிதனாக தோன்றிய தேவன் இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசிக்கிறவன் ஞானி, அவரை அறியாமல் இருக்கிறவன் அஞ்ஞானி என்று இங்கே இந்த வசனங்களில் புலப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த விசுவாசி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற ஒரு விசுவாசியாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் ஞானிகள். ஆனால் உங்களுடைய ஞானம் உங்களை இந்த உலக வாழ்க்கைக்கு கடந்து எடுத்து செல்ல வேண்டும்.
தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சரியான ஞானி. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, நான் ஞானி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானவை அவர் அறிவார், எனக்கு கொடுக்கிறார், கொடுத்து கொண்டிருப்பார் என்று விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படி தேட வேண்டும் என்று அதிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் ஞானி. சரி, முதலாவது நம்முடைய குறிப்பு இங்கே பார்க்கிறோம். யோபு சொல்லியிருக்காரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனே ஞானி. கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடுவதில்லை என்று அர்த்தமாகிறது அல்லவா? இந்த உலக வாழ்க்கைக்கு கடந்தும் இறைவனோடு நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மை நமக்கு வெளிப்படுகிறது. அப்போ அந்த கர்த்தருக்கு பயந்து இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அவரோடு வாழ்வதற்கான காரியங்களை யோசிக்கிறவன் தான் ஞானி. ஆகவே பிரியமானவர்களே, முதலாவதாக இங்கே யோபு சொல்ற மாதிரி கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இதே தான் நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 7வது வசனத்தில் சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடனுக்கு ஞானத்தை பற்றி கவலை இல்லை, போதகத்தை பற்றி கவலை இல்லை. இந்த உலக காரியங்கள் பாருங்கள், இன்றைக்கி எத்தனை கொலை கொள்ளை வெறிகள், எவ்வளோ போராட்டங்கள், திருடு எல்லாம் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் ஞானத்தை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு எப்படியாவது மற்றவர்களை ஏமாற்றி தாங்கள் பிழைக்கணும், தங்களுடைய வயிறு நிரம்பணும். ஸோ இப்படிப்பட்ட மூடர்கள் ஞானத்தை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை, அதை பற்றி நினைக்கவே மாட்டார்கள். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள், அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு, யோபு அதே தான் சொல்கிறாரு, பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் புத்தி. அப்போ புத்தி இல்லாதவன் மூடன் இதையெல்லாம் கவனிக்க மாட்டான் என்று அன்றைக்கு யோபு சொன்னதை அழகாக இந்த இடத்துல ஞானியாகிய ராஜாவாகிய சாலமோன் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்பர் 1, இறைவனுக்கு பயந்து இறைவனிடத்தில் பக்தி செலுத்தி அன்பு செலுத்தி அவரை தேடுகிறவன், இந்த உலகத்திற்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தை கடந்து மறு உலகத்துக்கும் தேடுகிறவன் தான் ஞானி. ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது குறிப்பு யார்? ஞானி என்று சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், ஞானம் என்று சொல்லும் பொழுது ஞானம் எங்கிருந்து வரும்? ஞானம் என்றால் இறைவனிடத்திலிருந்து தான் வரும். இறைவனிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தான் ஞானி. இந்த உலக ஞானம் உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை வைத்து நான் ஞானி என்று யாரும் சொல்ல முடியாது. உலக ஞானத்தை தேவன் அதை பைத்தியமாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானம் பாருங்க, யோபு மறுபடியும் சொல்றாரு. யோபு அதே 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அவர் சொல்றாரு. யோபு 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எங்கே? பாருங்க, ஞானம் எங்க கிடைக்கும் அப்படின்றார். 23வது வசனத்தில் சொல்றாரு, தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தான் உறைவிடம், அவர் தான் ஞானத்துக்கு உறைவிடம். ஆகவே தேவனிடத்தில் தான் ஞானம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதே தான் நீதிமொழிகளில் ரொம்ப நல்லா சொல்கிறார். அதே தான் நீதிமொழிகள்னு சொல்கிறார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும். ஞானமும் புத்தியும் கர்த்தருக்குத்தான் தெரியும், அவரிடத்தில் இருக்கிறது என்று யோபு அன்றைக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக சொன்னது. இங்கே ஞானியாகிய இந்த சாலமோன் ராஜா ரொம்ப அவரும் தெளிவாக அழகாக சொல்கிறார், கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கிறார், அவரிடத்திலிருந்தான் அறிவு வருகிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்பர் 1, முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஞானி. 2வது, அந்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெறுகிறவன் தான் ஞானி. இந்த உலகத்தில் எதையோ தெரிந்து கொண்டு நான் ஞானி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால்
நாம் வாசிக்கிறோம். பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 20வது அதிகாரம் 21வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 20வது அதிகாரம் 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1:20-21 எழுதுகிறாரு, ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தேவனுக்கு முன்பாக, தேவ ஞானத்திற்கு முன்பாக இந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் பைத்தியம், புரியாது. இந்த உலகத்தை கடந்து போகிற காரியங்களை குறித்து தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும், இறைவன் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். இந்த உலகத்தின் ஞானம் யாராலும் வெளிப்படுத்த முடியும். அதான் சொல்லுவாங்க, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக, அப்பொழுது ரஷ்யாவில் முற்றிலுமாக கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகம் பரவி வந்த அந்த நாட்களிலே ரஷ்யாக்காரர்கள் என்ன பண்ணாங்களாம், பிளேன் எடுத்துக்கொண்டு, ஒரு பெரிய ஜெட் பிளேன் எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் சுற்றி வந்தாங்களாம், பரலோகத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சுற்றி வந்து எல்லாம் திரும்பி வந்து பரலோகம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டார்களாம். பிரியமானவர்களே, ஞானத்தை எங்கே கண்டுபிடிக்க முடியும்? பரலோகத்தை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்க முடியும்? அந்த பரலோகத்தின் அதிபதியாகி தேவனை நீங்கள் நம்பினால்தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? தேவனை நீங்கள் விசுவாசித்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும், பாருங்க. ஆகவே இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் ஞானம், தேவன் அதை பைத்தியமாக்கி இருக்கிறார். ஆகவே தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெறுகிறவன் தான் ஞானி. சரி, இருக்கட்டும். அடுத்தபடியாக இன்னும் தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஞானம் எப்படிப்பட்டது, அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். தேவ ஞானம் எப்படிப்பட்டது? பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து தேவனிடத்தில் வந்துக்கிற ஞானம் அது எப்படிப்பட்டது? அந்த ஞானம் பெற்றவன், அந்த பண்புகளோடு வாழ்பவன் தான் ஞானி. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்று அதனுடைய பண்புகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுகிறவன் தான் ஞானி என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யாக்கோபு புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 3:17 வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. பாருங்க, இத்தனை பண்புகள் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தில் இத்தனை பண்புகள் இருக்கிறது. இந்த பண்புகள் இருந்தால் தான், இந்த பண்புகளோடு இந்த உலகத்திலே வாழ்கிறவன் தான் ஞானி. மேலே போயிட்டு சுற்றி பார்த்து பரலோகம் இருக்கா பார்த்துட்டு திரும்பி வந்து பரலோகமே இல்லைடா, அப்புறம் பூமியில் தோண்டி 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 நரகம் இருக்கான்னு பார்க்கலான்னா எவ்வளோ ஆழம் தோண்டி கூட நரகம் இல்லைடா அப்படின்னு சொன்னாங்களாம். இது ஒரு கூற்று, அது எவ்வளோ தூரம் உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் பாருங்க, மனுஷனுடைய ஞானத்தை பாருங்க. இப்போது பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெறுகிறவன் தான் ஞானி என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்றால், அந்த ஞானம் மனுஷனுக்கு கொடுக்கிற பண்பு என்ன என்பதை இங்கே யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளது, பின்பு சமாதானம் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறவன் தான் ஞானி என்று பைபிள் சொல்கிறது, வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் பாருங்க, இந்த அநித்தியமான உலகப் பொருளுக்கும் நித்தியமான பரலோக பொருளுக்கும் வித்தியாசத்தை பார்த்து பகுத்தறிந்து நித்தியமானவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். இது வேணான்னு விட்டுல, இது வேணான்னு விட்டா நீ உயிரை வாழ முடியுமா? சாப்பிட வேணாம், எனக்கு சாப்பாடு வேணான்னு விட்டுட்டா உயிர் வாழ முடியுமா? இதெல்லாம் வேணும். ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பாருங்க. எல்லாருக்கும் தேவன் மழையை பொழிகிறார், கேட்டாலும் கேட்கலனாலும் மழையை பொழிகிறார், கேட்டாலும் கேட்கலனாலும் சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார், தானியத்தை கொடுக்கிறார், கேட்டாலும் கேட்கலனாலும் நமக்கு தண்ணி கிடைக்குது. அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். இந்த உலக தேவைகள், சாப்பாடு, தண்ணி,
ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கேட்டாலும் கேட்கலனாலும் எல்லாருக்கும் அவர் கொடுக்குறார். உங்களுக்கு வேணும்னு அவருக்கு தெரியும், இறைவன் கொடுக்குறார். அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கே அலைந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது. அவன் ஞானி அல்ல. ஞானி என்பவன் எதை தேட வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். இந்த உலகத்தை கடந்து போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்ற பரலோகத்தில் இறைவனோடு நான் வாழப்போகிறேன், அதற்குரிய காரியங்களை தேடுகிறவன் ஞானி. ஆகவே இந்த அனித்திய பொருளுக்கும் நித்திய பொருளுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்து அதை பகுத்தறிந்து நித்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் தான் ஞானி. ஆண்டவராக இயேசு சொன்னார் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அதாவது இந்த உலகம் முழுவதையும் இவ்வளோ சொத்து சம்பாதித்து, வீடு, பங்களா, கார் எல்லாம் சம்பாதித்து கூட உன்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடிக்கொள்ளாமல் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு என்ன லாபம்? நாளைக்கு நீ மரித்து போவாயானால் இதை எல்லாவற்றையும் நீ யாருக்காவது விட்டு விட்டு போகிறாய். உன்னுடைய ஆத்மா எங்கே போகும்? உன் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் எங்கே கிடைக்கும்? தங்குவதற்கு எங்கே வீடு கிடைக்கும்? பரலோகத்தில் உங்களுக்கு வீடு கிடைக்குமா? தேடலையே. நீ இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நீ தேடலையே. உன்னுடைய ஆத்மாவுக்கு, உன்னுடைய ஆவிக்கு தங்க வேண்டிய அந்த பரலோகத்தில் அந்த வீடை, தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு வீடை நீ தேடலையே. தேடினா தானே அங்கே கிடைக்கும். இந்த உலகத்திலே தானே எல்லாம் தேடினேன். உலகத்தில் தேடினா உனக்கு கிடைச்சிது. ஆனால் அது எடுத்துகிட்டு போக முடியுமா? ஆகவே ஞானி என்று சொல்லுகிறவன், இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் உலகம் முழுவதையும் கூட ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அதான் அலெக்சாண்டர் த கிரேட், அதாவது பெரிய வீரன், மாவீரன் அலெக்சாண்டர் என்ன சொன்னார், என்ன செய்தார்? 30 வயசில் உலகத்தையே தன் கைக்குள்ளே கொண்டாந்த மாவீரன் அலெக்சாண்டர். அவர் சாகும்போது சொன்னாராம், நான் சாகும்போது என்னுடைய சவப்பெட்டியில் 2 பக்கமும் 2 தொலை போடுங்க. எதுக்கு? என் 2 கையும் வெளியே விட்டுருங்க, அந்த 2 கை திறந்தே இருக்கட்டும். நான் உலக முழுவதையும் ஒருவேளை நான் ஆண்ட ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போகும் பொழுது நான் ஒன்றுமே எடுத்துட்டு போல, என் கை வெறுமனே இருக்கிறது என்று மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கடந்து போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே நித்தியமான ஒன்றை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் பரலோகத்தை தேடாமல் இருந்தால் அவனுக்கு என்ன லாபம்? அவன் ஞானி இல்லையே என்று இயேசு சொன்னார். ஆகவே அடுத்தது என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற அனித்தியமான காரியங்கள் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நமக்கு பணம் கிடைக்குது, நேரம் கிடைக்குது, சரீரத்தில் பலன் இருக்கு. இப்போ நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், சரீரத்தில் பலன் இல்லை என்றால் உங்களோடு பேச முடியாது. நான் ஆகாரம் உட்கொள்ளவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் நான் உங்களோடு பேச முடியாது. இந்த வஸ்திரத்தை நான் தரித்திருக்கவில்லை என்றால் உங்களோடு பேச முடியாது. அது மாத்திரமல்ல, இன்னும் இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ், எலக்ட்ரிக்கல் திங்ஸு, இந்த கேமரா, இது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதான இந்த காரியங்கள் எல்லாம் இல்லை என்றால் உங்களோடு நான் பேசக்கூட முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பாருங்க, இந்த உலக காரியங்கள் நமக்கு இறைவன் கொடுக்கிறார் அல்லவா? இந்த உலக காரியங்களை நாம் வைத்து, இந்த அனித்தியமான காரியங்களை வைத்து நித்தியமான காரியத்தை சம்பாதிக்கிறோம். அவன்தான் ஞானி. பாருங்க, சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. அதே லூக்கா சுவிசேஷத்தில், லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 9வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 16:9 சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, லூக்கா 16:9, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு அங்கே சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த அநீதியான இந்த உலகப் பொருள் உங்களுக்கு இப்போ கிடைக்குத, உங்கள் நேரம், உங்கள் சரீர பலன், உங்கள் பொருள்,
இதெல்லாம் வைத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பரலோகத்திலே நீங்கள் போகும் பொழுது அங்கே உங்களுக்கு நண்பர்கள் உண்டாகும்படி, அங்கே உங்களுக்கு தங்குவதற்கு நல்ல இடம் உண்டாகும்படி அதை சம்பாதியுங்கள். இந்த உலகத்தின் பொருளை பயன்படுத்தி அங்கே சம்பாதியுங்கள். உதாரணமாக இன்றைக்கு நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இப்போ நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து பரலோகத்திற்கு நீங்கள் வந்தால், நான் பரலோகத்துக்கு வரும்போது நீங்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பீர்கள். பாருங்க, இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்த இந்த நேரத்தையும் இந்த கேமரா, இந்த மீடியா, இதையெல்லாம் பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரோ ஒருவர் இதை கேட்டார்கள், இயேசுவை நம்பினார்கள், அவர்களும் பரலோகத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த உலக பொருட்களை நாம் வைத்து பரலோகத்தில் நமக்கு நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவன் தான் ஞானி. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவன் தான் ஞானி. அஞ்ஞானிக்கு கூட சோறு கிடைக்குது, அஞ்ஞானிக்கு கூட குடிக்க தண்ணி கிடைக்குது. ஆனால் ஞானி என்பவனுக்கு தான் பரலோகம் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஞானியினுடைய எதிர்காலம் என்ன, இப்படியாக ஒரு ஞானியாக இந்த உலகத்திலே வாழ்கிறவனுடைய எதிர்காலம் என்ன என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. தானியேல் என்ற ஒரு பக்தன் இருந்தார். அந்த தானியேல் என்ற ஒரு பக்தனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? அந்த தானியேல் என்ற பக்தன் சொல்றாரு, தானியேல் 3வது அதிகாரம், தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில், தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் அந்த பக்தன் சொல்கிறார், அந்த பக்தனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார், கடவுள் வெளிப்படுத்தினார். என்ன சொல்றாரு? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்றைக்கும். இப்போ நான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் என்று சொன்னால் ஒருவேளை 80 வருஷம், 90 வருஷம், மேக்சிமம் 100 வருஷம் ஜீவிக்கலாம். அதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கை க்ளோஸ். ஆனால் நான் இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையிலே நித்தியமான காரியங்களை நான் தேடி, பரலோகத்திற்குரிய காரியங்களை நான் தேடி தேவனுடைய ராஜ்யத்தை அடைவேனானால் நித்தியமாக அங்கே எப்படி வாழ்வேன்? பிரகாசமாக, நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாக அங்கே வாழ்வேன். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதிக ஒளி உள்ள ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரம் போல நான் அங்கே ஜொலிப்பேன். எப்போ? சதா காலமும் நித்தியமாக நீடூழியாக. அதுதான் தானியேல் என்ற பக்தனுக்கு இறைவன் வெளிப்படுத்தினார். அதை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை இந்த ஞானத்துக்கு கொண்டு வருகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசமாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஞானியா இல்லை அஞ்ஞானியா? அஞ்ஞானியாக இந்த உலக காரியங்களை மாத்திரம் தேடுவீர்களானால், பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் கூட என்ன சொல்றதுங்க, 1 கொரிந்தியர் என்ற புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் பவுல் எழுதுகிறாரு. 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாயிருப்போம்னு சொல்றார். இந்த உலகத்திற்காக மாத்திரம் உண்ணவும் உடுக்கவும் குடிக்கவும் மாத்திரம் நான் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் இருந்து அவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஐ எம் அ பேத்தட்டிக் பர்சன், பரிதவிக்கப்பட்டவன். தேவனுடைய ராஜ்யம் நித்தியத்தை குறித்து கவலை இல்லாமல், நித்தியத்தை குறித்து அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல், இன்னைக்கு எனக்கு ஜுரம் வந்துச்சு, இன்னைக்கு எனக்கு கால் வந்துச்சு, இன்னைக்கு எனக்கு கால் வலி வந்துடுச்சு, எனக்கு சோறு வேணும், இதை மாத்திரம் கேட்டு நான் இயேசுவின் இடத்துல பெற்றுக்கொண்டால் நீங்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இயேசு உங்களுக்கு நித்தியத்தை கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்குரியதை தானாக கேட்காமலே கொடுக்குறாரு. அதுக்காக நீங்கள் அலையணும்னு அவசியம் இல்லை, கேட்காமலே கொடுப்பார். நித்தியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த காரியம் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறது. ஆகவே ஞானிகள்
நித்தியத்தை தேடினவர்கள் நித்தியமாக பிரகாசித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நித்தியத்தை தேடாமல் அநித்தியத்தை மாத்திரம் தேடுகிறவர்கள், இயேசுவினிடத்தில் கூட ஜெபித்து அநித்தியமான காரியங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள், அஞ்ஞானிகள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே வேதம் சொல்கிற ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் என்ற புஸ்தகத்தில், கொலோசியர் 3வது அதிகாரம், கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனால் மேலானவைகளை நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்ததை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்படியாக நீங்கள் ஞானியாக வாழுங்கள். நித்தியமாக உங்களை பிரகாசிக்க செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்ட உங்கள் மக்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எங்களுக்கு அனுதின தேவைகளை கொடுத்து கொண்டு வருகிறேன். நன்றியப்பா. எங்களுக்கு சுகம் கொடுக்கிறீர், எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர், இருக்க இடம் கொடுத்திருக்கிறீர், உடுக்க உடை கொடுத்திருக்கிறீர். நன்றியப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டால் நீர் கொடுக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே நித்தியத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள அந்த ஞானத்தை தாரும். ஞானத்தின் பண்போடு சமாதானத்தை, சாந்தத்தை விரும்புகிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து வெற்றியோடு வாழ கிருபை தாரும். இந்த நேரத்திலும் கூட யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அவர்கள் நோக்கங்களை நிறைவேற்றும். சுகவீனமாக பலவீனமாக வந்தவர்களை சுகப்படுத்தும் சுவாமி. பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், தேவைகளை சந்தியும். உம்முடைய திவ்ய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுடைய நாமத்திலே இந்த ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.